வணக்கம் சார். இந்தியன் ருப்பி வேல்யூ ஆல்ரெடி 89, 90 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே நம்ம அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்னும் உயர உயர என்ன மாதிரியான இம்பாக்ட்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி 92 அப்படிங்கிற நம்பரை ஹிட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ ரெகுலராக தொடர்ந்து இந்தியன் ருப்பி வேல்யூ வீக்கன் ஆகிட்டே போகுது. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது சார்? இது ஆக்சுவலாக ஒன்றும் இண்டிகேட் பண்ணல. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ருப்பி கரன்சி வந்து ஒரு கமாடிட்டி பொருள் மாதிரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மாதிரி தான். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு பக்கம், ஃபண்டமெண்டல் வேல்யூ ஒரு பக்கம். இது ஸ்டாக்கு எப்படி நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாக கேஷ் ஃப்ளோ அவங்கள ஃபியூச்சர் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்குக்கு இதான் சரியான விலை அப்படின்னு ஒன்று தீர்மானிக்கிறோம். பட் அந்த சரியான விலையில் அது வந்து ட்ரேட் ஆகாது. சம்டைம்ஸ் ஓவர் வேல்யூடாக இருக்கும், சம்டைம்ஸ் அண்டர் வேல்யூடாக இருக்கும். ஸோ கரன்சியும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம கரன்சிக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கரன்சியை ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 89, 90லேருந்து 92க்கு போகிறது பேசிக்காக டாலருக்கு டிமாண்டு ஏறினதுனால தான். ஏன்னா ஃபண்டமெண்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு கரன்சியோட வீக்கனிங் ரேட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அன்றைக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 to 2.5% இருந்தது. இன்றைக்கி 2.4% இருக்குது. இந்தியாவோட 10 இயர் கவர்மெண்ட்டோட பாரிங் ரேட்டும் அமெரிக்காவோட 10 இயர் பாரிங் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2.4 கிட்ட இருக்குது. அன்றைக்கி பார்க்கும்போது அதே லெவல்ஸில் தான் இருந்தது. ஸோ ஃபண்டமெண்டலாக இந்தியன் கரன்சியோட வந்து எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகணும்னா வருஷம் இந்த 2.4% ஆகணும். அதுதான் ஃபண்டமெண்டல் வேல்யூ. ஸோ அதனால இப்போ 2 மாதத்தில் இந்த அளவுக்கு ₹3 போல் 89 to 92 ஆயிருக்குன்னா அது ஃபண்டமெண்டலாக நம்ம நாட்டில் வந்து எதுவும் நெகட்டிவ் செய்தி இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்மளது வந்து பயங்கரமாக இதாகலை. ஸோ இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு வந்தால் டாலருக்கு டிமாண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா டாலரோட டிமாண்ட் அதிகமாக ஆகிறதுனால தான் டாலர் ஸ்ட்ராங் ஆகி ருப்பி வீக் ஆகுது நம்ம ரிலேட்டிவாக. ஏன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆனதுனால ருப்பி வீக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% லெவலுக்கு தான் வந்து வீக்கன் ஆயிருக்கு. 97 லெவல் கிட்ட வந்திருக்கு. 100ல் நார்மலாக இருக்கணும், 98ல் இருந்தது, 97 வரைக்கும் வந்திருக்கு. டாலர் கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. ஸோ ருப்பி வந்து ஆக்சுவலாக வீக் ஆகக்கூடாது இல்லையா, ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும் டாலர் வீக் ஆனால். பட் ருப்பி 2% வீக்கன் ஆயிருக்கு இந்த ஒரு மாதத்துலேயே. ஸோ கிளியராக இது வந்து டாலர் நிறைய தடவை வந்து நம்ம டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால ருப்பி வீக் ஆச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அது இப்போ செல்லாது. ஸோ டாலரும் வீக்குன்னு தான் ஆயிருக்கு. ஸோ DXYன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அது முதல்ல அதை எடுத்துருவோம். ஸோ டாலருக்கு இந்தியாவில் டிமாண்டு எங்கன்னா 4 இடத்துலேருந்து டிமாண்ட் வந்திருக்கு. அதுதான் இந்த ருப்பியோட வீக்கனிங்க்கு காரணம். ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து FIIs. இப்போது போன வருஷமே FIIs கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி விற்றாங்க. ஸோ அதோட தான் ஒரு வருஷம் டிப்ரிசியேஷன் ஆச்சு, அப் டு 89, 90 நீங்கள் சொன்ன போல. இப்போ வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஆரம்பிச்சதுனால வெனிசுலா மேலே அட்டாக் பண்ணார், அப்புறம் கிரீன்லேண்ட் பொதுமேட்டில் ட்ரம்ப் வந்து ஏதோ அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா FIIs கொஞ்சம் நர்வஸ் ஆகிக்கிட்டு ஒரு 40,000 கோடி இந்த ஜனவரி மாதம் அப் டு 23rd இந்த ஃப்ரைடே வரைக்குமே 40,000 கோடி வெளில எடுத்திருக்காங்க பணம். ஸோ நேச்சுரலாக அந்த அளவுக்கு டாலர் ரிசர்வ் பேங்க்கு சப்ளை பண்ண வேண்டிய நிலைமை. ஸோ டாலரோட டிமாண்ட் நம்பர் 1, FIIயோட கண்டினியூட் செல்லிங் இந்த மாதம் 40,000 கோடி விற்றதுனால இது வரைக்கும் ஒன்று நம்பர் 1. நம்பர் 2 என்ன, கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வரில் என்ன ஆயிருக்குன்னா 2 விஷயம் ஆயிருக்கு. போன மாதம் டிசம்பர் மாதத்தோட இன்ஃப்ளோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி கோல்டு ETFல மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3,500 கோடி சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 15,000 கோடி அடிஷ்னல் ஒரு மணி வந்து உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ETFல பணம் போடுறதுனால நம்ம மக்கள் அந்த அளவுக்கு அந்த ETF-காரங்க நடத்துகிறவங்க ஆக்சுவல் ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வரை வாங்கணும்னா அது நம்மளால் இம்போர்ட் தான் பண்ணணும். இந்தியாவில் ஸோ இன்னும் பெரிய லெவலில் ஒரு கோல்டு அண்ட் சில்வர் மேனுஃபேக்சர் கிடையாது. ஸோ இந்த இம்போர்ட்டடாக இந்த கோல்டு அண்ட் சில்வரை வாங்கினதுனால அந்த இம்போர்ட் நம்மளோட ட்ரேட் டெபிசிட் ஏறி இருக்கு. அந்த ட்ரேட் டெபிசிட் ஏறினதுனால நேச்சுரலாக அந்த ப்ரெஷர் அந்த அளவுக்கு டாலர்ஸ் தேவை இல்லையா கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறதுக்கு. 2வது இதே கோல்டு அண்ட் சில்வர்லேயே 3வது காரணம் என்னென்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20% விலை ஏறி இருக்கு, சில்வர் 50% விலை ஏறி இருக்கு. ஸோ ஒரு பக்கம்
இந்த கோல்டு சில்வர் வாங்குறதுக்கான டாலர் ஒன்று, ரெண்டாவது ஆக்சுவல் கோல்டோட விலையும் ஏறி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு டாலர் இன்னும் அதிகமாக தேவைப்படுறது, ரைட்டா? ஸோ இது ஒரு 3வது காரணம், ரைட்? 4வது காரணம் என்னன்னா ஆயில், க்ரூட் ஆயில். ஏன்னா க்ரூட் ஆயில் நம்ம நாட்டில் 83% நம்மளோட க்ரூட் ரெக்குவயர்மெண்ட், பெட்ரோல், டீசல், இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்கெல்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ அதனால இம்போர்ட் ப்ரைஸ் ஆஃப் இந்த க்ரூட் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே டாலரில் என்ன, நம்ம வந்து நெட்டாக ஒரு ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரி, நம்மளோட இம்போர்ட்ஸ் ஆர் மோர் தென் அவர் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ அதில் வந்து இந்த மாதமே க்ரூட் வந்து 8% வீக்கன் ஆயிருக்கு, அவர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. சாரி, க்ரூட் வந்து விலை ஏறி இருக்கு. ஸோ $65 தாண்டிடுது. ஸோ இந்த 4 ஃபேக்டர், என்ன 4 ஃபேக்டர் திருப்பி நான் சொல்றேன்னா, எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ, ரெண்டாவது கோல்டு அண்ட் சில்வரோட டிமாண்ட் இந்தியாவில் ஏறினது, 3வது கோல்டு அண்ட் சில்வரோட விலை இன்டர்நேஷ்னலாக ஏறினது, 4வது க்ரூடோட விலை ஏறினது. இதெல்லாம் சேர்ந்து டாலருக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் எப்படி வீக்கன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னா ஒரு நபரால் முடியும், அதுதான் ரிசர்வ் பேங்க். ஏன்னா $700 பில்லியன் நம்மள்ட்ட ரிசர்வ் இருக்கு. ஏற்கனவே ஒரு $60 பில்லியன் ஃபார்வர்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டாங்க, ருப்பி எத்தனால டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஸோ 635 எஃபெக்டிவாக அவங்கள்ட்ட இருக்கு பணம். டிஃபெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு அதை பற்றி இது பண்ணாங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் ரிசர்வ் பேங்க் வந்து பண்ணலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த லெவலும் டார்கெட் பண்ணல, அதுதான் டிமாண்ட்னு அது இருக்கட்டும், as long as எங்கள் வாலட்டிலிட்டி இல்லாமல் ஸ்டேபிளாக அது மாதிரி மூவ் ஆச்சுன்னா பரவாயில்ல. நான் வந்து கரன்சி ரேட்டை டார்கெட் பண்ணல அப்படின்னு ரிசர்வ் பேங்க் பல தடவை சொல்லியிருக்காரு. வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் ஆர்பிஐவே போய் வாங்கி விற்றுறோம். ஸோ இந்த நிலைமையில ஆர்பிஐயே இதை அலோவ் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏன் இன்னும் 630 பில்லியன் மேலே இன்னொரு 100 பில்லியன் இதை பண்ணி அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் கரன்சியை தேவைப்பட்டா. பட் என்ன ஆயிடும்னா, ஒன்று நம்ம இம்போர்ட்ஸ் மீட் பண்ணுற கவர், இப்போ நம்மள்ட்ட ஒரு 9-10 months வரைக்கும் தான் டாலர் இம்போர்ட்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ கிட்ட டாலர் இருக்கு. இன்னும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த இம்போர்ட் கவரும் குறைஞ்சிரும். ஸோ எப்பவுமே ரிசர்வ்ல ஒரு பணம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்காக உடனே ருப்பியை வந்து வீக்கன் ஆகாமல் கண்டினியூஸாக அதே லெவலில் வச்சுக்கணும்னு ஆர்பிஐயோட எண்ணம் கிடையாது, ரைட்டா? ஸோ அந்த ரெண்டாவது என்னன்னா, ஆர்பிஐ பொறுத்த மட்டும் இப்போ இந்த ட்ரேடு டீல் வித் அமெரிக்கா இன்னமும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ அது என்னைக்கு சைன் ஆகுது, அதுக்கப்புறம் இதாகிற வரைக்கும் இந்த 50% டேரிஃப்னால நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஒரு பயங்கரமான பாதிப்பு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா உடனே அவங்களோட லேண்டட் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அமெரிக்கா 50% ஏறிடுது. இப்போ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம ருப்பி வீக்கன் ஆனால் அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டேரிஃபோட எஃபெக்ட் கம்மியாகும். ஸோ அதனால ஆர்பிஐவும் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேட் டீல்னால நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால, நான் ஒரு ரிப்போர்ட்டில் படித்தேன், இந்த டேரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் 20% குறைஞ்சிருக்குன்னு. ஏன்னா அந்த அதிக விலையில மற்ற நாடெல்லாம் இன்னும் மலிவாக கொடுத்து அது வந்து இது பண்ணிடுறாங்க, எக்ஸ்போர்ட்டர் ஸ்நாச் பண்ணுறாங்க நம்மள்கிட்ட. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டர் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ருப்பி வீக்கன் ஆகுது ஓரளவுக்கு நல்லது. ஸோ அதனால ஒருவேளை ஆர்பிஐ இந்த மாதிரி ஓப்பனாக சொன்னதில்லை, பட் இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆர்பிஐ வந்து ருப்பியை இது மாதிரி ப்ரெஷர் வந்து டிமாண்ட் வந்து வீக்கன் ஆகுதுன்னா சரி ஆகட்டும், ஆனால் வாலட்டிலிட்டி ஒரு நாளைக்கு மேலேயும் கீழே ரொம்ப ஏறாமல் அதுக்கு மட்டும் இன்டர்வீன் பண்ணி ஒரு ஸ்டேபிளாக. பட் இந்த ருப்பிக்குன்னு ஒரு ஐடியல் லெவல் அப்படின்னு ஆர்பிஐ மனசில் இருக்கா? டாலரை பொறுத்த மட்டும் ஒரு லெவல்னு ஆர்பிஐ மனசில் இல்லை. ஆனால் நம்மளோட நாட்டை வந்து அவங்க வந்து கரன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் பேசணும்னு நினைக்கிறேன், ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் REER அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் அவங்க பார்ப்பாங்க, என்ன ருப்பி வந்து ரொம்ப அதிகமாக ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு. ஸோ அந்த லெவல் வந்து 2015-16 100ன்னு செட் பண்ணாங்க. அது வந்து 40 கண்ட்ரி ஓட கரன்சியோட நம்மளது வெயிட்டட் ஆவரேஜாக பார்ப்போம். அது எப்படி பார்ப்போம்னா, வெறும் அந்த கரன்சி மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற இன்ஃப்ளேஷன், நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன். அதனால தான் அந்த வேர்டு ரியல்னு இருக்கு. எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதோட வெயிட்டேஜ் பார்த்து ட்ரேட் வெயிட்டட் பேசிஸில் அந்த இண்டெக்ஸில் ஒரு கரன்சிக்கு ஒரு வெயிட் கொடுத்து அதை வந்து மானிட்டர் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நவம்பர் 2024 பார்த்தீங்கன்னா இந்த 100%, 105% இருந்தது. அப்போ வந்து ருப்பி ஓவர் வேல்யூட், 100க்கு மேலே போனால் அது ஓவர் வேல்யூடு அர்த்தம், ரைட்? இப்போ லேட்டஸ்டாக நான் பார்த்த மாதிரி டிசம்பர் எண்டுக்கு வந்து ஆர்பிஐயோட அதே கால்குலேஷன், இந்த 40 கண்ட்ரி, அதில் US டாலரோட வெயிட்டேஜ் ஒரு 32-33% இருக்கு,
ஓகே, டோட்டல் 100%. ஸோ அந்த இது இண்டெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து 95ல இருக்கு REIRல. அதாவது நம்ம ஓவர் வேல்யூட்ல அண்டர் வேல்யூட் தான் இருக்கும், ரைட்டா? ஸோ ஓவர் வேல்யூடா இருந்தால் 100க்கு மேல இருந்தால் அதுவே ஒரு ப்ரெஷர் இன்னும் RBI அலோவ் பண்றதுக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட கால்குலேஷன்னால ருப்பியை வீக்கன் ஆக விடுறாங்கிறது தவறு. ஏன்னா 95ல இருந்தால் அது அண்டர் வேல்யூடு தான், இனிமேல் வேல்யூ இம்ப்ரூவ் தான் பண்ணணும்னு அர்த்தம். பட் இது வந்து வெறும் டாலருக்கு அகேன்ஸ்டா இல்லை, 40 கண்ட்ரியோட பாஸ்கெட் அகேன்ஸ்டா, ரைட்டா? ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போ காரணம்னு சொல்ல முடியாது. அது 100க்கு மேல இருந்ததுன்னா அதுனாலேயே RBI அலோவ் பண்றான்னு கிளியர் கட்டா நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா RBI 100 கிட்ட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் முயற்சி பண்ணுவாங்க. பட் அது ஆல்ரெடி ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால அதை நம்ம காரணமா எடுத்து சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் தான் சூழ்நிலை இன் டர்ம்ஸ் ஆஃப் விச் அந்த ருப்பி வந்து வீக்கன் ஆயிருக்கு. ருப்பி வீக்கன் ஆகுறத வந்து RBI டிஃபெண்ட் பண்ணல, ரியல் டிமாண்ட் அதுவாக தான் இருக்கு அப்படின்னா அது அப்படியே இருக்க விடுறாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம். ருப்பி வேல்யூ வீக்கன் ஆகுறதுனால ஒரு சாதாரண கன்சியூமராக இருக்கிற ஒரு காமன் மேன்கோ இல்லை ஒரு இன்வெஸ்டராக இருக்கிற ஒரு காமன் மேன்கோ இதனால பாதிப்பு வருமா சார்? இப்போ நார்மல் காமன் மேனுக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசியில் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸோட விலைவாசி ஏறணும், ரைட்டா? இப்போ என்னெல்லாம் நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் க்ரூடு பண்ணேன். பட் க்ரூடில் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டர்நேஷ்னல் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அது வந்து பெட்ரோல் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கிறது இல்லை. ஏன்? ஏன்னா இந்த நடுவில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க, ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் இருக்காங்க, IOC, BPCL, இந்துஸ்தான் பெட்ரோலியம். ஸோ இவங்களாம் தான் ஆயிலை, க்ரூட் ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி இந்தியாவில் பெட்ரோலை விற்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரீ பண்ணிட்டாங்க ப்ரைஸிங்கை. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ரெகுலேட்டடாக இருந்தது, இப்போ ரெகுலேட்டர்லாம் ஃப்ரீ. பட் ஃப்ரீயாக இருந்தாலும் ஏன்னா அது மக்களை இதை பாதிக்க பண்ணுற ஒரு சுச்சுவேஷன்னால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எப்பெல்லாம் ஆயில் விலை இறங்கித்தோ அப்போ அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு பாஸ் ஆன் பண்ணலை. ஏன்னா அதனால ஒரு குஷனை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயில் விலை ஏறுறச்ச அந்த பெட்ரோல் விலையை ஏறாம அந்த கேப்குள்ளேயே மேனேஜ் பண்றதுக்கு பண்றாங்க. இது சில பேர், நிறைய பேர் வந்து இதை கொஸ்டின் பண்றாங்க, என்னப்பா இன்டர்நேஷனலா ஆயில் பிரைஸ், ஏன்னா அந்த ஆயில் பிரைஸ் இன்னைக்கு ஒரு மாசத்துல 8% ஏறி இருக்கு. பட் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 20% குறைஞ்சிருக்கு. ஏன்னா $80 கிட்ட இருந்தது லாஸ்ட் 1 இயர் பேக். ஸோ இந்த 80 to 65 இன்னைக்கு லெவல், அதுக்கு முன்னாடி 60 இருந்தது டிசம்பர்ல. இந்த பிரைஸ் வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டா வரல. பட் அந்த சேம் டைம் இந்த 8% ஏறினதும் அவங்களுக்கு பாதிப்பாகவும் வரல. ஸோ இது சொன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலோட விலை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவல்ல வச்சுக்க முயற்சி பண்றாங்க. ஸோ இதுல சந்தோஷமும் இருக்க சில நேரம் இருக்கு, மனஸ்தாபம் இருக்கிற சில நேரம் இருக்கு. இதுல வந்து அது பொலிட்டிக்கலி ரொம்ப ஹாட் பொட்டேட்டோ. அதனால நான் அதில் வந்து நான் ரைட்டா தப்பாங்கிறத சொல்ல. பட் எதுக்கு சொல்றேன்னா ஆர்டினரி மக்களுக்கு பெட்ரோல் விலையில இந்த விலை ஏறினதால இறங்கினதால டைரக்டா ஒரு எஃபெக்ட் வராம இருக்கு. ஸோ அதனால பெனிஃபிட்டும் வராம இருக்கு, பாதிப்பும் வராம இருக்கு. ஸோ அது ஒன்று விட்டுருக்கான். வேற என்ன இம்போர்ட் பண்றோம் நம்ம நாட்டில்? பாம் ஆயில், குக்கிங் ஆயில் இல்லையா? பாம் ஆயில் மலேசியா, இந்தோனேஷியாவிலேருந்துலாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ டெஃபினட்டாக அந்த கரன்சி வீக்கனா அதோட விலைவாசியெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அல்டிமேட் ப்ராடக்ட்லையும் விலை ஏறும். எது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், டயருக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ரப்பரை தவிர, ரப்பர் கேரளாவில் இது கிடைக்கிறது, மற்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெட்ரோல் ரிலேட்டட் டெரிவேட்டிவ்ஸ் தான் அதோட உற்பத்தியில் போகுது. ஸோ டயர் விலை ஏறும். கார் விலை, ஏன்னா பெயிண்ட், காருக்கு பெயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பெயிண்டில் வந்து உங்களுக்கு நிறைய இந்த பெட்ரோல் ரிலேட்டட், க்ரூட் ரிலேட்டட் இன்டர்மீடியட்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் எஃபெக்ட் ஆகும். ஸோ காருக்கும் அந்த பெயிண்டில் எஃபெக்ட் ஆகும், வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் உங்கள் பெயிண்ட் விலையில் ஏறும். ஸோ டெஃபினட்டாக இதோட பாதிப்பு என்ன, இதெல்லாம் அன்கண்ட்ரோல். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸ் மக்களுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறத தவிர இந்த கம்பெனி கண்டதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை, ரைட்? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் பாதிக்கும். ஸோ டெஃபினட்டாக மக்களை பொறுத்த மட்டும் இந்த டிப்ரிசியேஷன் வந்து அவங்க காஸ்ட்டை ஏற்றும்னு சொல்லலாம். பட் ஆனால் என்ன பிரச்சனை என்ன, இதில் உங்களுக்கு அந்த இந்த CPI அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா அதில் அது இம்பேக்ட் தெரியாது. இது வந்து ரியலாக ஃபீல் ஆகும் மக்களுக்கு, இதோட விலை இன்க்ரீஸ் எல்லாம், ஏன்னா பொருளோட விலை ஏறும். பட் இப்போ நான் டேட்டா பார்த்தீங்கன்னா CPI வந்து கம்மியாக இருக்கு. ஏன்? ஏன்னா நம்ம டேட்டா CPIயோட கணிப்பில் இந்த இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு 10% தான் வெயிட்டேஜ், 40% வெயிட்டேஜ் ஃபுட்டு, மதுபானம், பெவரேஜஸ், அதுல தான் ஜாஸ்தி வெயிட்டேஜ். ஸோ அந்த பாஸ்கெட்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஏறல. இன்ஃபேக்ட் இந்தியா லோ இன்ஃப்ளேஷன் தான் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, 2% கூட இல்லைன்னு. பட் மக்கள் அனுபவிக்கிற இன்ஃப்ளேஷன்ல டெஃபினட்டாக இது பாதிக்கும். ஏன்னா அந்த இம்போர்ட்டட் ப்ரைஸஸ்ல இந்த கம்பெனிஸ்லாம் பாஸ் ஆன் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்களால பாஸ் ஆன் பண்ண முடியாது, கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட்ல அப்சார்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல அதை வந்து தூக்கி அவங்க
பாஸ் ஆனும் பண்ணிடுவாங்க. ஸோ எதெல்லாம் இம்போர்ட்டட் காம்பனன்ட்ஸ் நிறைய இருக்கோ ரைட்டா, அதெல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டா பாதிப்பு வரும். ஸோ பொதுமக்களுக்கு டெஃபினட்டா இந்த டாலர் வீக்னிங்னால இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனோட காம்பனன்ட் வந்து பல பொருள்ல பாதிக்க வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா அது வந்து ஒத்துக்கணும். இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் கேட்டீங்க. இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியா நாட்டில் வந்து எக்கானமியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இந்தியா ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரி. ஸோ டெஃபினட்டாக ருப்பியோட வீக்கனிங் வந்து நம்மளோட அதனாலேயே நம்மளுக்கு நிறைய இம்போர்ட் தான் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட்டோட. ஸோ ஓவரால் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதோட நெகட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈவன்லி டிவைடடாக இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ருப்பி டிவாலுவேஷன் பெனிஃபிஷியல். இம்போர்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ருப்பி டிவாலுவேஷன் பாதிக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல், லெதர், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட் வரணும் இந்த ருப்பி டிவேல்யூ ஆகிறதுனால. ஏன்னா அவங்க டாலரில் விற்கிறாங்க, ஆனால் அது ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறச்சே டிவேல்யூ ருப்பியில் கன்வெர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் வரது வாய்ப்பு இருக்குது. ரைட். ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் உங்கள் டைவர்சிஃபைடு நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னா வெறுமே ஒரு பக்கம் சாயாமல் அப்போ இதோட எஃபெக்ட் நலிஃபை ஆகிடும். ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கும், இம்போர்ட் ரிலேட்டுக்கு இதாக இருக்கும். ஸோ அது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோ பொறுத்த மட்டும் ஸ்டாக்ஸ் சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஓஹோ இப்போ ருப்பி வீக்கிறது நான் எக்ஸ்போர்ட்டை ஏற்றிக்கிட்டோமா, ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை என்னன்னா டாரிஃபோட பாதிப்பு எக்ஸ்போர்ட் அடிக்கிறது. ஸோ ருப்பியோட டிவாலுவேஷன் பெனிஃபிட் இருந்தாலும் மற்ற ஏதோ காரணத்துக்கான எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் இப்போ ரைட் நவ் டாரிஃப் அந்த ட்ரேட் டீல் அமெரிக்காவோட சைன் ஆகிற வரைக்கும் அது சால்வ் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த டிப்ரிசியேஷனை வச்சு ஸ்டாக்ஸில் வந்து போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் டிப்ரிசியேஷனை போச்சு நீங்கள் எதுவும் பண்ண முயற்சி பண்ணாதீங்கன்னு தான் என்னோட அட்வைஸ். பட் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் இந்த மாதிரி ருப்பி வீக்கன் ஆகுது அதோட பெனிஃபிட் எடுத்துக்கணும்னா சிம்பிள் ஆன்சர் என்னன்னா கோல்டு, சில்வர், இது ரெண்டுமே இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் ஒரு பக்கம், லேண்டட் ப்ரைஸ் இங்கே. ஸோ டெஃபினட்டாக கோல்டு அண்ட் சில்வரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ருப்பியோட டிவாலுவேஷனோட ஹெட்ஜ் கிடைக்கிறது. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ஓ இல்லை மல்டி அசெட் ஃபண்டில் நீங்கள் இந்த கோல்டு சில்வரில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு இந்த டிப்ரிசியேஷன்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வருது. ஒன். செகண்ட், இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சில பேர் தான் எடுத்துக்கிறாங்க பணம், பட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸ் நீங்களாக போய் கூட வாங்கினாங்கன்னா அதுலேயும் ருப்பி டிவாலுவேஷன் வந்து இவங்க இந்தியாவில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு, அந்த என்ஐவி கன்வெர்ட் ஆச்சு, உங்களுக்கு லாபம். ஸோ செகண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர், செகண்ட் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஃபோலியோ. ரைட். இது ரெண்டும். அண்ட் ஸ்டாக்ஸ்லேயே அப்படி இந்த நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக்ஸ். அதை தவிர ஒரு ஆப்ஷன் இருக்குது, மெட்டல்ஸ். ஏன்னா மெட்டல்ஸ் பற்றி என்ன ஸ்பெஷல்னா மெட்டல்ஸ் இந்த கோல்டு சில்வரை விட்டுருங்க. ஏன்னா மெட்டல் இண்டெக்ஸில் கோல்டு சில்வரோட இது கிடையாது. இது நான் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் சொல்லுது. அயர்ன் அண்ட் ஸ்டீலு, காப்பர், அலுமினியம், சிங்க், இந்த மாதிரி மேட்டர்ஸ்லாம் என்ன ஏன் இதில் வந்து ருப்பி டிவாலுவேஷன் வந்து அந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ்னா இதோட விலையெல்லாம் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சோ காமெக்ஸ்னு சிகாகோ மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அமெரிக்காவில். ஸோ இங்கே தான் விலை ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்தியாவில் கூட எல்லாருமே உலகம் பூரமும் அந்த விலையை தான் எடுத்துக்கிறாங்க லோக்கல் டிமாண்ட் சப்ளைல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ருப்பி டிவேல்யூனா உங்களுக்கு அந்த $60 per டன் ஏதோ ஒரு மெட்டல் விற்கிறதுனா அது இங்கே ருப்பியில் பார்த்தீங்கன்னா உடனே அது ப்ராஃபிட் ஏறும். ஸோ மெட்டல் கம்பெனிஸ்க்குலாம் இந்தியா பேஸ்ட் மெட்டல் கம்பெனிஸ்க்குலாம் அகெயின் ஜஸ்ட் லைக் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட் ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் இருந்தால் ஒரு சாஃப்ட்வேர். பட் என்ன சொன்ன மாதிரி மெட்டல்ஸ்ல அந்த டாரிஃபோட இம்பாக்டும் இல்லை. ஸோ இது கொஞ்சம் சேஃபராக நீங்கள் ப்ளே பண்ணலாம். இஃப் டிவாலுவேஷன் டிப்ரிசியேஷன்னால ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னா மெட்டல்ஸோட காம்பனண்ட்டை கொஞ்சம் நீங்கள் ஏற்றி பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மற்ற எக்ஸ்போர்ட் ஓரியன்ட்லாம் இந்த டாரிஃபோட பாதிப்பு இருக்கு. பட் மெட்டல் வந்து வெறும் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் அஃபெக்ட்ஸ் ஆகிறதுனால அப்படி உங்களுக்கு ருப்பி இன்னும் டிவேல்யூ ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா. ஏன்னா ரிமெம்பர் ஒன் திங், இது வரைக்கும் நடந்த டிவாலுவேஷன் நடந்துடுது, அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் பட்டு இந்த 92லேருந்து 93 ஆப்போறதா 94 ஆப்போறதா நீங்கள் நினைச்சிங்கன்னா தான் இந்த டெசிஷன்லாம் எடுக்கணும். ஏற்கனவே நடந்தது ஆல்ரெடி சன் காஸ்ட்மா, அதை வச்சு இப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ மாற்றி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரிஞ்சுங்களா? ஸோ அது வந்து உங்களோட வியூ பொறுத்திருக்கு. பட் நான் என்ன சொன்ன மாதிரி ஸோ அடுத்த நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்கிறேன். வியூ என்ன ருப்பிக்கு இதுக்கு மேலே டிவேல்யூ ஆகுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நீங்கள் கேட்க போறீங்க. ஸோ அதுக்கு பதில் இப்போ நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ
ஸோ இதுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் 2 இருக்கு. என்கிட்ட வந்து எலிஜோசிய மாதிரி ருப்பி இங்க போகும்னு சொல்ல முடியாது. ரைட்டா? நான் எதெல்லாம் பிளஸ், எதெல்லாம் மைனஸ்ன்னு லே அவுட் பண்றேன். அதை ட்ராக் பண்ணிட்டு நீங்க வந்து டெசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா யாருமே பெரிய பெரிய பேங்கே வந்து இந்த மாதிரி கரன்சியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க பணம் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. யாராலையும் கரன்சியை பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அது முதல்ல அது ஒரு தத்துவம். பட் என்ன ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி அது இப்படி போறதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஓரளவுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் டீல் சைன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் டீல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. டேரிஃப் சம்மந்தம் என்ன, அமெரிக்காலேருந்து கூட சில சென்டர்லாம் பேசி என்னன்னா நம்ம இந்த ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறது ஏதோ ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிடுது. அது அவங்க சொன்னதுனால கம்மியாச்சா இல்லை நம்மளுக்கு விலைனால கம்மியாகணும் என்னன்னு தெரியல. ரஷ்யன் ஆயில் நான் வாங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். அது அமெரிக்காவில் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி யாரோ செனட்டர்லாம் ஓஹோ அந்த அடிஷ்னலாக ஒரு 25% நாங்கள் டேரிஃப் போட்டதை எடுக்கலாமே, இது ட்ரம்ப் வாயிலேருந்து வரல இன்னும். பட் மற்ற அவர் க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஏதோ பேசியிருக்காங்க. ஸோ அது வந்தாலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன்னா அந்த டேரிஃப் சேவ் ஆனால் ஆல்ரெடி ருப்பி வேற டிவேல்யூ ஆகிடுது. நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு 50% டேரிஃப்க்கு பதிலாக 25% இருந்தானா மற்ற நாட்டுக்கெல்லாம் ஒரு 20% லெவலில் இருக்கு. ஸோ 5% தான் அது டிவால்யூஷனால காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அந்த 25% டேரிஃப் ரிமூவ் ஆச்சுனாலே உங்களுக்கு ருப்பி அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? நம்பர் 1 அதை ட்ராக் பண்ணணும். ரைட்டா? அது போதும். ரெண்டாவது ட்ரேட் டீல சைன் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு 25க்கு பதிலாக 20, 19, 18 எங்கேயோ ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் இன்னொரு செகண்ட் பாசிட்டிவ். ஸோ ரெண்டாவது ட்ராக் பண்ணணும். மூணாவது கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைசஸ். ஏன்னா நான் சொன்னேன் நம்ம மக்கள்லாம் வந்து இந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்து இன்னமும் பணம் ETF நிறைய போட்டிருந்தாங்க. அதனால டிமாண்ட் ஏறும். ஸோ இப்போ கோல்டு அண்ட் சில்வர் விலை இன்னும் ஏர் இந்தியாவுக்குள்ள போயிட்டு இருந்ததுன்னா ருப்பி வீக்கன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட ஒன்று சொன்னேன் இல்லையா, கோல்டோட விலை இருந்தாலும் செகண்ட் இந்தியாவோட டிமாண்ட் ஃபார் கோல்டுனால வெளியூர்லேருந்து அது இம்போர்ட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை. ஸோ கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இன்னும் ஏறாப்புல உங்களுக்கு யாராவது அட்வைஸ் கொடுத்து இது மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படின்னா ருப்பி வீக்கன் ஆகும்னு ஒரு நீங்கள் ஊகிச்சுக்கலாம். மூணாவது க்ரூட் ஆயில். ஏற்கனவே சொன்னேன் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் இப்போ 65. முதல்ல என்னாச்சுன்னா பிகினிங் ஆஃப் த இயரில் இந்த அமெரிக்காவில் வந்து வெனிசுலா மேலே அட்டாக் பண்ணால் ஓஹோ வெனிசுலாவுக்கு தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாங்க அந்த ஆயில் ரிசர்வ் போய்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு திரும்பி அமெரிக்கன் கம்பெனி தான் ஒரு $100 பில்லியன் தேவைப்படும் அந்த ஆயிலெலாம் சரியாக ரிகவர் பண்ணுறதுக்கு. அது அமெரிக்கன் கம்பெனிலாம் தயாராக இல்லை. ஏன்னா ட்ரம்ப் இப்போ இருக்கிற வரைக்கும் அது ஓகே. நாளைக்கு ட்ரம்ப்பே வந்து வெனிசுலா திருப்பி அவங்க கீழே கொடுத்துட்டாங்கன்னா இவங்க திருப்பி அந்த கம்பெனிங்கெல்லாம் கல்த்தா கொடுத்து வெளில அமிச்சிட்டாங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஸோ அந்த வெனிசுலா ஆயில் வந்து அவ்வளோ சுலபமாக வெளில எடுக்க முடியாது. அப்படின்னா தான் ஆயில் திருப்பியும் $65 தாண்டி இருக்கு. ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். அப்படின்னா ஆயில் இயரில் ஏறினா அது நேச்சுரலாக நம்ம டாலருக்கு வீக்கனிங், நம்ம ரூபிக்கு வீக்கனிங் ஸ்டேட்டஸ். ஆயில் கொஞ்சம் குறையறாப்புல தெரிஞ்சால் அது கவுண்டர் டு ஸ்ட்ரென்த். இதுக்கப்புறம் அப்புறம் FII ஃப்ளோஸ். இது வரைக்கும் இப்போ பட்ஜெட் வரப்போகுது, அர்னிங் சீசனும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஃபெப்ரவரி அந்த மாதத்தில் அர்னிங் சீசன் கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருந்தாலும் பட்ஜெட் ஒரு மாதிரி நல்லா வந்தாலும் உங்களுக்கு FIIs வந்து அந்த விற்பனையை 40,000 அந்தளவுக்கு வித்துறதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனையை குறைச்சாலே கொஞ்சம் டாலர் மேலே ரூபி மேலே ப்ரெஷர் குறையும், டாலர் டிமாண்ட் குறையும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இது நான் ஆரம்பத்தில் நான் சொன்னதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம் கோல்டு விலை ஏறிண்டு இருக்கா, க்ரூடு விலை ஏறிண்டு இருக்கா அப்படின்னா ருப்பி வீக்கன் ஆகிற ப்ரெஷர். ட்ரேட் டீல் சைன் ஆச்சுன்னா ருப்பிக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கலாம். பட் இந்த RER பற்றி சொன்னேன்னா ஆல்ரெடி 95 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஸோ ருப்பிக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு கவுண்டர் ஃபோர்ஸ். ஏன்னா அந்த 95 வந்து RBIவே வந்து 100 லெவலுக்கு கிட்ட கொண்டு வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க எப்படியாவது அவங்க முயற்சியால். ஸோ ஒருவேளை RBI கூட கொஞ்சம் டாலர் வாங்கி ருப்பியை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேட் டீல் சைன் ஆப்பில் இருந்தால் தான். ஏன்னா இது வரைக்கும் RBIயோட யோசனையில் அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும் டிவாலுவேஷன் ஆகி அப்படின்னு ஒரு யோசனை மனசில் இருக்கலாம். ஸோ அந்த ட்ரேட் டீல் சைன் ஆகி அந்த டேரிஃப் எடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு RBIக்கு தோணும் ஓஹோ அவங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட் வந்து இனிமேல் அந்தளவுக்கு நம்ம ருப்பியை வந்து வீக்கெண்ட் அலோவ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நம்ம பை பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலான்னு RBI கூட முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்யூஸாக ட்ராக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஒரு பார்க்கலாம் உங்களோட அவுட் வேல்யூ. பட் அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ருப்பி வேல்யூ வீக்கனிங்கை பற்றி எல்லா ஆஸ்பெக்ட்ல இருந்தும் ஒரு காமன் மேன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.